தமிழர்கள் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். ஹஜ் பயணிகளுக்கு 10 நாட்களுக்குள் தடுப்பூசி கட்டாயம். சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஹஜ் காலம் தொடங்குவதற்கு குறைந்தது 10 நாட்களுக்கு முன்பாகவே தேவையான தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. ஹஜ் பயணிகள் பாதுகாப்பாகவும் நல்ல உடல் நலத்துடன் வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான முதல் பாதுகாப்பு நடவடிக்கையாக தடுப்பூசி செயல்படுகிறது என்றும் நோய் பரவல் அபாயத்தை குறைக்க இது முக்கியமானது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசிகளில் மூளை காய்ச்சல், கொரோனா, சீசனல் இன்ஃபுளுயன்சா ஆகியவை அடங்கும். அதிக மக்கள் நெரிசல் காணப்படும் ஹஜ் காலத்தில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த இவை அவசியமான என கூறப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசிகளை செகட்டி செயலியின் மூலம் முன்பதிவு செய்து பெறலாம் என்றும் பெரியவர்களுக்கான தடுப்பூசி கிளினிக் சேவைகள் மூலம் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நிபுணர் ஆலோசனைப்படி தடுப்பூசிகளை ஒன்றாகவோ அல்லது தனித்தனியாகவோ செலுத்திக் கொள்ளலாம் என்றும் கர்ப்பிணி பெண்கள் உட்பட அனைவருக்கும் இத்தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை என்றும் அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஹஜ் பயணிகளின் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை சுகாதார திட்டங்களின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 25 ரூபாய் 24 காசுகள். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 85 ரூபாய் 31 காசுகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 94 ரூபாய் 65 காசுகள். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 319 ரூபாய் 91 காசுகள். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.175 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 520 ரியால்கள். ஒரு பவுன் 4160 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,870 ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் 1,10,960 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.